தற்போதைய அண்மை செய்தி. சாதி அடையாள டி-ஷர்ட்களை அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் கோவில் ஆடி திருவிழாவில் சாதி அடையாள ஆடையை அணிய தடையானது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவில் ஆடி திருவிழாவில் சாதிய அடையாள ஆடை டி-ஷர்ட் உள்ளிட்டவற்றை அணிய தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதிய அடையாள டி-ஷர்ட்களை அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவில் திருவிழாவில் சாதிய அடையாளங்கள் உடைய டி-ஷர்ட்களை அணிய தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் சாதிய அடையாள ஆடை அணிய தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அடையாள கொடிபிடித்து போன்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவில் ஆடி திருவிழாவில் சாதிய அடையாள கூடிய டி-ஷர்ட் மற்றும் கொடிகளை பிடிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் சாதி அடையாள ஆடை அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவில் ஆடி திருவிழாவில் சாதிய அடையாள ஆடை மற்றும் கொடி பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், மேலும் விவரங்கள். வணக்கம் சியாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலின் ஆடி உற்சவ திருவிழா மற்றும் தேர் திருவிழாவின் போது சாதிய தலைவர்களின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை அணியவும் சாதிய அடையாளம் கொண்ட ரிப்பன்கள், துண்டு, கொடிகள் ஆகியவற்றை பயன்படுத்தவும் தடை விதிப்பதோடு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு சார்பாக கோஷங்களை எழுப்பவும் தடை விதிக்க கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிபதிகள் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றனர். அமைதி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஒற்றுமையாக இணைந்து திருவிழாவை நடத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். அதே போன்று சாதிய அடையாளங்கள் டி-ஷர்ட்டுகள் அணிவது, கொடி பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. சாதிய அடையாளமின்றி தேர் திருவிழாவை நடப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்பது உத்தரவிட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த சந்தனகுமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கின் ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலின் ஆடி உற்சவ திருவிழா மற்றும் தேர் திருவிழா ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இவ்விழாவில் சீர்பாதம், அம்புதடி போடுதல், எண்ணெய் கொடுத்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறும். இதில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்தின் அரசியல் தலைவர்கள் படம் அச்சடிக்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு அம்புதடி நிகழ்வை கடந்த சில ஆண்டுகளாக செய்து வருகின்றனர். அதோடு தலையில் குறிப்பிட்ட வண்ண ரிப்பன்களை கட்டிக்கொண்டு, துண்டு அணிந்து கொண்டும், கொடிகளை கையில் வைத்துக் கொண்டும் சாதிய தலைவர்களின் அந்த சாதகமான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு தேர் திருவிழாவில் பங்கேற்கின்றனர். இது எந்த வகையிலும் கோவில் திருவிழாவோடு தொடர்புடையது அல்ல. தேர் திருவிழாவில் தேவையற்ற பிரச்சனைகள் எழ இவை காரணமாக அமைகின்றது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரியிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே ஆடி உற்சவ திருவிழாவில் கடைசி நாள் அன்று சாதிய தலைவர்களின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் அணியும், அதே போன்று சாதிய அடையாளங்கள் கொண்ட ரிப்பன்கள், துண்டு, கொடி ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிப்பதோடு சமுதாயம் சார்பாக கோஷங்களை எழுப்பவும் தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் இது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் அமைதி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஒற்றுமையாக இணைந்து திருவிழாவை நடத்த வேண்டும், சாதிய அடையாள டி-ஷர்ட்டுகள் அணிவது, கொடி பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, சாதிய அடையாளமின்றி தேர் திருவிழாவை நடப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.